உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய மனைவிகளும் இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு அப்படின்னு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவர்களாக கணவர்கள் இந்த ஷோலையும் வந்திருக்கிறாங்க. ஓஹோ, சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஸோ நம்ம டிஸ்கஷன்ஸ்க்குலாம் போறதுக்கு முன்னால இப்போ என்ன பண்ண போறோம்னா உங்க எல்லாருக்கும் ஒரு ஒயிட் டிஷர்ட் தரப்போறோம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். அந்த ஒயிட் டிஷர்ட்ல உங்க மனைவிமார்கள் எழுதுவாங்க. அப்படி ஏதாவது வேணாலும் இருக்கலாம், நீங்க அதை எழுதலாம். ரொமான்டிக்கா எழுது, மறுபடியும் ஸ்ரீராம ஜெயத்தையே எழுதி வச்சிடாத. எனக்கு தெரியும். ஹேங் அவுட்ஸ் அது. பப்ளிக் சர்வீஸ் கமிஷனடா எழுதுற. உன் எக்ஸ்பிரஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியுதடா. இன்ஃபார்ம் அண்ட் கோ அவுட் ஃபார் ஹேங் அவுட்ஸ். இன்ஃபார்ம் பண்ணாதான் ஹேங் அவுட்கே போக முடியாதே. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் கட் யுவர் பேச்சுலர் லைஃப் சூன். முடிஞ்சு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஷாப்பிங் மால் எங்கேயாச்சும் போறோம்னா டோனட்டோ இல்ல சின்ன குழந்தை மாதிரி உடனே போயிட்டு அதை வாங்கி சாப்பிடுறது. கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா டோனட் வாங்கி திங்கிறது போறதெல்லாமா கண்ட்ரோல் பண்ண முடியும்? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். சூப்பர் மார்க்கெட் போற எக்ஸாம்பிள், அங்க போயிட்டு ஜாய் வாங்குறது அதெல்லாம் கிட்ஸ் பண்ற மாதிரி தானே சார் இருக்கும். ஆனா இன்னமும் நீங்க அதெல்லாமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல எல்லாம் அவ்வளவு வாங்கி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். எனக்கு பேல்பூரி வேணும். பேலுபூரி பூரின்னுட்டு இப்ப நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம தான் சம்பாதிக்கிறோம். அதனால வாங்கி வாங்கி வீட்டுல ஸ்டாக் வச்சுப்பேன். ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளவு வலியும் வேதனை இருந்தா இன்னொன்னு போடுற. என்ன நீ கேக்குற? இனிமே நான் தானே கேட்கணும். கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் சின்ன பசங்க கூட சின்ன லைக் ஒரு கல்யாணம் மெச்சூர்டான மேன் மாதிரி தெரியாது நினைக்கிறேன். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நான் ஒண்ணு கேக்குறேன், இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்களா இல்லையா? சார் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் ஃபுல்லா இருக்கும் சார். இருக்குல்ல. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. நீங்க கல்யாணத்துக்கு பிறகும் ஒரு அம்மாவான பிறகும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது கியூட் வகையறால வந்துருது. வாயில வசம் போச்சு தேக்க. ஏன் அப்படி பண்ணிட்டே இருக்க? இவன் பச்சை புள்ள சின்ன வயசுல கிடைக்கல ஏங்கி போய் ஏதோ 4 எடுத்து தின்றுருக்கான். அப்படி பேசியதும் இல்லாமல் இந்த குரங்கு குப்பன் தனது நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போடணும்னு சொன்னா இதெல்லாம் நீ கல்யாணம் பண்ணி உன் புருஷனை கேட்டுக்க அப்படிம்பாங்க. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? இவங்க அம்மா மட்டும் இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ண உன் பொண்டாட்டியை கேட்டு செஞ்சுக்க அப்படின்னு தம்பிட்ட சொல்லியிருப்பாங்களா? வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது மனைவியை கவனிக்கவும். தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடு. அப்படின்னா என்ன மீன் பண்றீங்க? இப்போ நாங்கள் எங்கள் வீட்டு டோரை விட்டு வெளியே தாண்டிட்டோம்னா நான் வந்து மறைஞ்சிருவேன். வண்டி எடுக்கிறாருன்னா ஒரு பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிடுவாரு. நான் ஏறி இப்படி காலை போடுறதுக்குள்ள வண்டி கிளம்பிடும். இறங்க முதலாளி. எங்க முதலாளி காணோம்? என்ன முதலாளி ஆட்டோல வரீங்க? ஏதாவது ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா கதவு திறந்துட்டு அவர் பாட்டுக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு வந்து உட்காந்துக்குவார். ஆமா, நீங்க யாரு? ஐயோ, இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ப்பாவா? வெளியே போயிட்டோன்னா என்ன ஃபுல்லாக மறந்துடுவார், நான் இருக்கேங்கிறதே தெரியாது. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 2.5 years. எப்படின்னு இந்த பொண்ணு எழுதுற ஸ்பீடை பார்த்தா ஏற்கனவே 7-8 டிஷர்ட் அவனுக்கு போட்டு விட்டு எழுதி இருக்கும்னு நினைக்கிறேன். டேய், எதா இருந்தாலும் எழுதிட்டியாட்ட ஒரு வாட்டி காட்டிடுறா. ஒரு தடுமாற்றமே இல்லை. எழுதுங்கம்மா, எழுதுங்க. டோன்ட் வரி, ஐ வில் நெவர் மேக் a mistake. எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்ட். ஆனா பாப்பா விஷயத்துல மட்டும் என் விஷயத்துலயும் 0. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு. காலை 10 மணிக்கு பேக் எடுத்தாருன்னா நைட்டு 10:30க்கு தான் வருவாரு. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். வருவாரு, ஃப்ரெஷ் அப் ஆவாரு, ஃபோன் பாப்பாரு, சாப்பிடுவாரு, படுப்பாரு. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. சார் நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு 10:30 மணிக்கு வராத, ஒரு 10 மணிக்கு வா. சொல்றத கேட்டுட்டு பின்னாலே வரப்பாரு. வர முடியாது, போடா. பாப்பாவோட இருக்கும்போது ஒரு 9 o'clock மேல பேட்டரி ரொம்ப லோ ஆயிடும். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். என்னால சமாளிக்க முடியாது அவளை. அவர் வந்து ஹெல்ப்லாம் பண்ணாது, நீ வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு ஏறி. தொண்டை தண்ணி கத்துற, முதுகு பெயின், 1008 பிரச்சனை என் உடம்புலயே. காலையில 10 மணிக்கு பேக மாற்றவன் நைட்டு 10:30 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரான். அவனுக்கு பேட்டரி சார்ஜ் டவுன் ஆகாதா? ஆமால. ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒண்ண மட்டும் இப்ப பாப்பா இருக்கா சார், அவ அதுக்கப்புறம் வளர்ந்துருவா சார். அவ கூட எப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார்? அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்லாம் ஃபீல் பண்ணனா? பண்ணல இல்ல. அவங்க அப்பாவுக்கும் மகளுக்கும் ஏதாவது இருக்கணும், ஆனா அது கிடையவே கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப்பே இல்ல. நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க, வீட்டுக்கு போ. இது பண்ணணும், இது செய்யணும், புள்ள கூட சந்தோஷமா இருக்கணும், விளையாடணும், புள்ள என்கிட்ட சிரிக்கணும், விளையாடணும், அது எனக்கு ஆசை இருக்குது. புரிஞ்சதா? எனக்கு வந்து எனக்கு நம்ம இருந்தது வேற, நம்ம புள்ள இருக்குது வேற. நம்ம எப்படியாவது தேப்பட் பண்ணி தூக்கி விட்டுறணும். கேட்டுக்க. ஒரு தந்தை ஒரு தாயை போலவே அன்பை வெளிப்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க.
நீ நினைக்காம அவ எப்படா தெரியவா? நான் நினைக்கவே இல்லையா மாமா. உன் மனசு நினைக்குதுடா. இல்ல சார், இப்போ அவளுக்கும் பாப்பாக்கும் அவ பாப்பாவை அவரை தேட மாட்டாளா சார்? ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க. பிள்ளை பிறந்த 10வது நாள் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் போனவங்க இருக்காங்களா? 4 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்களா? அவங்களாம் பாண்டிங் இல்லாம தான் இருக்காங்களா? மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும். இப்போ குழந்தைங்க என்ன வயசு? ஒரு வயசு 6 months சார். யோ என்னையா இது? இந்த நியூ ஏஜ் பேரண்டிங்ல கொஞ்சம் குழப்பம் இருக்க மாதிரி இருக்கு. இல்ல சார், ஐயோ மீண்டும் மீண்டுமா? இப்போ ஒரு முட்டையை கொடுத்து ஊட்டுனா அதுக்கு அடைச்சிக்குது. அப்புறம் ஏதோ சாக்லேட் வாங்கினா ஃபுல்லா கொடுத்துறாரு. என்னால முடியலடா. போ. அதை எப்படி புட்டு கொடுக்கணும்ன்ற ஒரு பேசிக் தெரியல. ஒரு பால் கொடு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டே இருக்காப்ல. இவர்கிட்ட போயிட்டு பியூட்டிஃபுல் ஃப்ளவரியா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, எப்படி செய்ய முடியும்? நாக்குல எலும்பு இல்ல, நீ ஏதாவது பேசாத சுதாரு. நீ எதையாவது பேசாதம்மா. அப்பனா ஓடிக்கிட்டே இருக்கணுமா சார் லைஃப்ல? அது ஏன் வாயால ஏன் சொல்லுவானே? யோ அதுக்காக வாய் வாடிக்கிட்ட சொல்ல முடியும், கொஞ்சம் சொல்லிட்டு போயா. இப்ப நீங்க என்ன எழுதுறீங்கன்னா, அவருடைய என் விஷயத்திலும் பாப்பா விஷயத்திலும் 0ன்னு எழுதுறீங்க. நான் என்ன கேக்குறேன், இப்படி ஒருத்தரை 0ன்னு எப்படி சொல்லுவீங்க? டேய் யாரா பேசுறா அப்படி? அதான் ஊரே பேசுறேன். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. பாண்டிங் இல்லாதவர் புள்ளைய பத்தி பேசுறப்ப அலறாரு. இப்ப அவர் ஏன் அலறாருன்னு நினைக்கிறீங்க? என்ன ஒரு ஆளு பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்ப அந்த கண்ணீருக்கு என்னதான் மதிப்பு? அப்போ வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அது உண்மையான கண்ணீர். அதான் அது எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 100 தான் சார். அப்ப மாத்துங்க 100ன்னு. நிறைய போறான்டா. போட்டு தாக்குறது. என்னங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க வேற பேச்சுக்கா? மறுபடியும் சொல்ல வச்சா குடுமி சிறச்சா மொட்டைம்பாங்க எங்க ஊர்ல. இதே கதை அள்ளி விட்டுருது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? டோன்ட் யூஸ் ஃபோன் நைட் டைம். டோன்ட் கோ பேச்சுலர் ரூம். ரொமான்டிக்கா இரு. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் நைட் ரைடு கூட்டிட்டு போவா, நைட் ரைடு போகாதவா? கூட்டிகிட்டே போக மாட்டான் சார். மேரேஜ் ஆகி 1 month தான் ஆகுது. எப்படி? நல்லா இருக்கு. இது வரைக்கும் எங்கேயுமே என்னை கூட்டிட்டு போனது கிடையாது. 1 monthல நான் 6 லைனாமா? பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அவன் 4, 5, 6 hours ஃபோன் நோண்டுவான் சார். ஃபர்ஸ்ட் நைட்ல கூட ஃபோன் தான் சார் நோண்டினான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஆக மொத்தம் இன்னைக்கு நடக்கிறது சோவே அல்ல. தம்பி, நான் போனை ரொம்ப யூஸ் பண்றவங்களாம் கேள்விப்பட்டிருக்கேன். இது ரொம்ப நுட்பமா இருக்கேன். ஆர்வம் எனக்கு புரியுது, ஆனா சொல்ல மாட்டேன். 10 years அவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன் சார். 10 year லவ் வேற இருக்கா? ஆமா சார். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. இவனுக்கு சலிச்சதே கிடையாது என் லைஃப்ல. இவன் அவ்வளோ ஆசையா லவ் பண்ணேன். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். ஆனா இவன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே என் மேல காட்ட மாட்டான். ஃபோன் தான் அவன் லைஃபே. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களாம்மா? சரி, பேச்சுலர் ரூமுக்கு போகாதுன்னு சொல்றீங்க, அது எதுக்கு? ஆக்சுவலி எங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் சார் இவனுங்க பேச்சுலர் ரூம். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அங்கேயே தான் சார் இருப்பான். ஒரு 4-5 பேர் இருப்பானுங்க. இவன் இல்லைன்னா அவனுங்க இருக்க மாட்டானுங்க. இப்ப கூட 2 பேர் தொத்தி புடிச்சிட்டே பின்னாடியே வந்துட்டானுங்க. அவங்கள புடிச்சு காட்டா. இதே வேலையாத்தான் அலையிறானா? இந்த பின்னால கையை காட்டுறாங்க பாரு. எங்க வாடான்னு சொன்னாலும் போயிடுவான் சார் பின்னாடியே. எந்த ஊருக்கு போனாலும் வந்துடுறேன் பின்னாடியே புடிச்சுதே வந்துடுறேன். நீ இப்ப அங்கதான் இருக்கீங்களா? 2 வீடு தள்ளி இருக்கோம் சார். ஆஹா, நீங்க முதல்ல ஏரியா மாத்துங்க. இதோ வந்துட்டேன் சார். இதுலயே பாருங்க சார். இதுலயே பாருங்க சார். சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இங்க ஒரு இதுலயே கேப் விழுந்துருச்சுங்க. நான் வேணா இங்க நின்னுக்கிறேன். சந்தோஷமா? நீ ஓனர் இல்லையா? ஓடடே. ஆக்சுவலா தம்பி பாதி லைஃப் பேச்சுலர் லைஃபே தான் வாழ்ந்துட்டு இருக்காப்ல. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? ஃபுல்லாவே இப்பயும் அப்படிதான் சார் அப்ப வாழ்ந்துட்டு இருக்கான். லொகேஷன் தான் மாத்தணும் நீங்க. இல்ல அதான் ஆப்ஷன்மா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.